வணக்கம். இங்கிலீஷ் கத்துக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஹவு டு ஆஸ்க் கொஸ்டின், எப்படி கொஸ்டின் கேட்கறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இன்னைக்கு தேர்ட் டே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே பார்த்தீங்கன்னா ஹாவ் ஹேஸ் வச்சு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஹாவ் ஹேஸ் எதுக்கு பயன்படும்னா, ஒரு பொருளை நம்ம வச்சிருக்கோம், அவங்க வச்சிருக்காங்க, அவர்கள் வச்சிருக்காங்க, நாங்க வச்சிருக்கோம், அவ வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஹாவ் ஹேஸ் பயன்படும். ஓகேவா? இப்ப ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் ஒரு சாக் பீஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா நான் ஒரு பென்னு வச்சிருக்கேன். அப்ப நான் ஐ, ஐக்கு அடுத்தது ஹாவ், ஐ ஹாவ் அப்படின்னா நான் வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? ஐ ஹாவ் அ பென், நான் ஒரு பென்னு வச்சிருக்கேன்னு சொல்றோம். இப்ப அவ ஒரு பெண்ணு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லணும்னா ஷீ வந்தா ஹாவ் வரக்கூடாது, ஹேஸ். ஷீ ஹேஸ் அ பென். இது நம்ம லாஸ்ட் 2 வீடியோல நல்லா டீடைல்டா பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா, அவ ஒரு பேனா வச்சிருக்கா அப்படின்னு நம்ம செய்தியா சொல்றோம். இதையே அவ ஒரு பேனா வச்சிருக்காளா அப்படின்னு கொஸ்டினா கேக்குறோம்ல, இதையே நம்ம என்னவா கேட்க போறோம்? கொஸ்டினா கேட்கறதுக்கு எப்படி நம்ம கொஸ்டினா கேட்கலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, அதனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். பாருங்க, ஸ்டேட்மெண்டா சொல்லும் போது சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி ஹாவோ அல்லது ஹேஸோ வருவாங்க. ஓகே, இதே கொஸ்டினா கேட்கும்போது இவங்களுக்கு முன்னாடி டூ அல்லது டஸ் அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு லாஸ்டா என்ன வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறோம். இதுதான் அதனுடைய வேர்ட் ஆர்டர். இப்ப பிரசன்ட்ல நீ ஒரு புக் வச்சிருக்கியா, நீ ஒரு கதை புக் வச்சிருக்கியா, உங்ககிட்ட புது சுடிதார் இருக்கா, இல்ல உங்ககிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கா, ஏதோ ஒண்ணு ஒருத்தவங்கள்ட்ட இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு இதுதான் வேர்ட் ஆர்டர். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போய் கேக்குறான் அவள்கிட்ட, உங்ககிட்ட ஒரு பென்சில் இருக்கா, உன்கிட்ட ஒரு பென்சில் இருக்கா, நீ ஒரு பென்சில் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க போறோம். இப்ப நீ வச்சிருக்கியான்னு தானே கேட்போம். அப்ப இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். டூ யாராருக்கெல்லாம் வருவாங்க, டஸ் யாராருக்கெல்லாம் வருவாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம டூ வருமா டஸ் வருமா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். பாருங்க, ஐ, வி, யூ, தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்துட்டாங்கன்னா கட்டாயமா டூ தான் வரும். ஓகே, காட் இட். டஸ் யாராருக்கெல்லாம் வருவாங்கன்னா ஹி, ஷீ, இட், எனி நேம் இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு டஸ் வருவாங்க. ஓகே, புரியுதா அப்போ உங்களுக்கு? இப்ப நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கலான்னு பார்க்கலாம். நீங்க அழகா ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் சில்ட்ரன், ஸ்டூடெண்ட்ஸு, இப்போ எல்லாம் பேரண்ட்ஸு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். இல்லை அழகாக நீங்கள் இதை போட்டு காமிச்சிட்டு இதை பாருங்க அப்படின்னு சொன்னாலே குழந்தைங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ பாருங்க, நீ ஒரு பேனா வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க போறோம். நீ ஒரு பேனா வச்சிருக்கியா, அப்ப நீ தானே சப்ஜெக்ட். இப்ப நீக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? யூ. நீக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ. அப்ப யூ சப்ஜெக்டா வரும்போது டூ வருமா டஸ் வருமா? வெரி குட், டூ தான் வரும். அப்ப டூ, அதுக்கப்புறம் யூ, டூ யூ. இப்ப கொஸ்டினா கேட்கும்போது எனி சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே ஹாவ் தான் வரும், ஹாஸ் வரவே வராது. நம்ம சாதாரணமா ஸ்டேட்மெண்ட் சொல்றோம் அப்படின்னா ஹி, ஷி, இட்டுக்கு ஹேஸ் வருவாங்க. நம்ம இது ஸ்டேட்மெண்ட் சொல்லல, அவங்கள கேள்வி கேட்கிறோம். அவ ஒரு பேனா வச்சிருக்காளா, இல்ல அவன் ஒரு புக் வச்சிருக்கானா, இல்ல நீ ஒரு பேக் வச்சிருக்கியா அப்படின்னு கொஸ்டினா கேட்கும்போது எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாம ஹாவ் தான் போடணும். ஓகே, டு யூ ஹாவ், டு யூ ஹாவ் அ பென், டு யூ ஹாவ் அ பென். நீ ஒரு பேனா வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறோம். இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேக்குறோம்.
டு யூ ஹாவ் அ பென், உங்ககிட்ட ஒரு பேனா இருக்கா அப்படின்னு கேக்குறோம். ஓகே, இப்ப இதையே அவகிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கா, அவள்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்க போறோம். இப்ப இத பாருங்க, இப்ப அவள்னா ஷீ தானே, இப்ப ஷீ வரணும்னா டஸ் வரணும். இவங்க மட்டும்தான் மாறுவாங்க, சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி டூவோ டஸ்ஸா மாறுவாங்க. ஆனா இந்த ஹாவ் வந்து எல்லா சப்ஜெக்டுக்கும் அதே தான். ஓகே, இப்ப பாருங்க, அவள்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்க போறோம். அப்ப டஸ் வரும். டஸ் ஷீ சப்ஜெக்ட் மாறும். டஸ் ஷீ ஹாவ், டஸ் ஷீ ஹாவ் அ வாட்டர் பாட்டில், அவள்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கா அப்படின்னு கேக்குறோம். டஸ் ஷீ ஹாவ் அ வாட்டர் பாட்டில், அவள்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கா அப்படின்னு கேக்குறோம். ஓகே, இப்போ கொஸ்டின் கேட்கும் பொழுது பிரசன்ட்ல இப்ப நிகழ்காலத்துல ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இதுதான் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் டு ஆர் டஸ், சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி டு வருமா டஸ் வருமா அதை பார்த்துக்கணும். யாரா இருக்கலாம் டு வருவாங்க சொல்லுங்க? ஐ, வி, யூ, தே. சொல்லுங்க. ஐ, வி, யூ, தே. இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்தாங்கன்னா கட்டாயமா டு தான் வரணும். ஓகே, இதையே he, she, it, any name, என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க, எனி நேம், இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்தாங்கன்னா டஸ் வருவாங்க. ஓகே, இது முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கோம். எந்த சப்ஜெக்ட் வராங்களோ சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி டூ போட்டுக்கோங்க, இல்லைன்னா டஸ் போட்டுக்கோங்க. ஆனா அதுக்கப்புறம் நீ வச்சிருக்கியாங்கிறதுக்கு ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, ஹாவ், ஹேஸ், அதுல நீங்க எந்த மாற்றமும் பண்ணக்கூடாது. கொஸ்டின் கேட்கும் பொழுது ஹாவ் தான் வரணும், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஹாவ் தான் வரணும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவன் ஒரு பேக் வச்சிருக்கானா அப்படின்னு கேட்க போறோம். அவன் ஒரு பேக் வச்சிருக்கானா அப்படின்னு கொஸ்டினா கேட்க போறோம். அவன் ஒரு பேக் வச்சிருக்கானா அப்படின்னு கொஸ்டினா கேட்கும் போது முதல்ல சப்ஜெக்ட கண்டுபிடிச்சாதான் டூ வருமா டஸ் வருமா அப்படின்னு நமக்கு தெரியும். சப்ஜெக்ட் யாரு? அவன். இப்ப ஹீ வந்திருக்கு, அப்ப டஸ் தானே வரணும். டஸ், டஸ் ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்து சப்ஜெக்ட உடனே போட்டோம். டஸ் ஹீ. அடுத்தது வச்சிருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஹாவ் அல்லது ஹேஸ் தான் பார்க்கணும். ஆனா அங்க கொஸ்டினா கேட்கும்போது இது எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பக்கத்துல ஹாவ் மட்டும்தான் வரும். டஸ் ஹி ஹாவ், டஸ் ஹி ஹாவ் என்ன வச்சிருக்காங்க, ஒரு, அதான் அ பேக். டஸ் ஹி ஹாவ் அ பேக், அவன் ஒரு பேக் வச்சிருக்கானா அப்படின்னு கேட்டுட்டு புட்ட கொஸ்டின் மார்க். ஓகே, லாஸ்ட் என்ன செஞ்சிடணும், ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிடணும். டஸ் ஹி ஹாவ் அ பேக், அவன் ஒரு பேக் வச்சிருக்கானா அப்படின்னு கேட்கிறோம். காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க. அதுன்னு சொல்லலாம். அது, அது ஒரு பூ வச்சிருக்கா அப்படின்னு கேட்க போறோம். ஏதோ ஒண்ணு, அது ஒரு பூ வச்சிருக்கா அப்படின்னு கேட்க போறோம். இப்ப பாருங்க, அது, அதுன்னா என்னங்க இங்கிலீஷ்ல இட்டு தானே. இப்ப இட்டு சப்ஜெக்டா வரும்போது டு வருமா டஸ் வருமா? வெரி குட், டஸ். அப்ப டஸ் இட். ஓகே, டஸ் இட். இந்த பக்கம் நம்ம கண்ணை மூடிட்டு ஹாவ் தான் போட போறோம், ஏன்னா கொஸ்டின் கேட்க போறோம். ஓகே, நம்ம சாதாரண ஸ்டேட்மெண்ட் சொல்றதா இருந்தாதான் ஹாவ் வருமா ஹாஸ் வருமானு யோசிக்கணும். இது கொஸ்டின் கேட்கும் போது ஹாவ் தான் வரும். டஸ் இட் ஹாவ் அ ஃப்ளவர், அது ஒரு பூ வச்சிருக்கா அப்படின்னு கேட்கணும்னா இப்படிதான் கேட்கணும். டஸ் இட் ஹாவ் அ ஃப்ளவர், அது ஒரு பூ வச்சிருக்கா
அப்படின்னு கேட்க போறோம். ஓகே, புரியுதுங்களா? காட்டி இப்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். சாதாரண ஸ்டேட்மெண்டா சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஹாவ் அல்லது ஹேஸ் வருவாங்க. சொல்லிட்டு நம்ம என்ன அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல போறோமோ அதை சொல்லிடணும். ஓகே, புரியுதா? இது ஸ்டேட்மெண்ட். இதையே கொஸ்டினா கேக்குறோம் அப்படின்னா கொஸ்டினுக்கு இது. ஓகே, இதெல்லாம் ஒரு நோட் போட்டு நீங்க அழகா எழுதி வச்சுக்கோங்க. டூ ஆர் டஸ், டூவோ டஸ்ஸோ, எப்ப டூ டஸ் ஆட் பண்ணிக்கிட்டு மற்றபடி இவங்க அப்படியே வருவாங்க. சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி டூவா டஸ்ஸா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஹேஸ் போடவே கூடாது. ஏன்னா நம்ம என்ன கேட்க போறோம்? கொஸ்டின் கேட்க போறோம். டூ ஆர் டஸ் போட்டுக்கிட்டு சப்ஜெக்ட் ஹாவ், அதுக்கப்புறம் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புட் த கொஸ்டின் மார்க். இதுதான் இதனுடைய கொஸ்டின் கேட்கறதுக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோஸ் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.